அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் சங்கத் தலைவர் ராமநாதன். வேளாண்மை பற்றியான ஒரு பதிவு. தமிழ்நாட்டில் விவசாயம் மிகப்பெரிய அளவில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் மற்றவங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்மளும் அதில் ஒரு முக்கியமான காரணம் தான். நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோம். அதனால் நிறைய பொல்யூஷன் ஆகுது. அதை பயன்படுத்துகிறத முதல்ல குறைக்கணும். ரெண்டாவது நிறைய விளைநிலங்கள் மனை நிலங்களாக மாற்றப்பட்டு விட்டது. அதையும் மிகப்பெரிய அளவில் குறைச்சா மட்டும்தான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய வேளாண்மையை காப்பாற்ற முடியும். எந்த ஒரு நாடும் வேளாண்மை புரட்சி, விவசாய புரட்சி கையில் எடுக்கலைன்னா அந்த நாடு அழிவை நோக்கி தான் போகும். நம்மளும் கிட்டத்தட்ட அதே சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கிறோம். அதுக்கு சிறந்த உதாரணம் நிறையா இருக்குது. நீங்களும் நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கியூபா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிச்சு. அந்த நாடே அழியக்கூடிய சூழ்நிலை வந்தப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்தார். என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் சேகுவேரா என்ற மருத்துவர் பல ஆயிரம் கிலோமீட்டர் அவருடைய புல்லட்டில் ட்ராவல் பண்ணி எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு நிறைய விஷயங்களை சேகரித்து கொடுத்து ஒரு முடிவுக்கு வரும்போது தான் வேளாண்மையை கையில் எடுக்கலைன்னா நம்ம நாட்டை மீட்டு எடுக்கவே முடியாதுன்ற முடிவுக்கு வர்றாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ கடைசியில் முதல்ல விவசாயத்துக்காக இந்தியாவிலிருந்து கொண்டு போன முதல் வேளாண்மை பயிர் முருங்கை தான். நீங்கள் அதனுடைய புக்கை, அந்த ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய அந்த வரலாறு, அவருடைய போராட்டம், அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். முருங்கையை தான் இங்கேருந்து கொண்டு போகிறார். அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய வேளாண்மை புரட்சி நடக்குது. அந்த நாடவே பழைய நிலைமைக்கு மீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க. இதில் பெரும் பங்கு சேகுவேராவுக்கு இருக்குது. நிறைய பேர் சேகுவேராவோட படத்தை பனியனில் போட்டு போகிறாங்க, பைக்கில் போடுறாங்க. அவரை பற்றி என்னென்னே தெரியாது. புத்தகங்களை படிக்கணும். புத்தகங்களை படிக்காமல் நீங்கள் எந்த அறிவையும் பெற முடியாது. எந்த நாட்டையும் ஆள முடியாது. எந்த நாட்டையும் சீர்கேடிலிருந்து மீட்டெடுக்கவே முடியாது. அதனால் புத்தகங்கள் மிகப்பெரிய ஆயுதம். நிறையா வலைத்தளங்கள் இப்போ பார்க்குறீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். கொஞ்சம் நேரம் பார்ப்போம், திடீர்னு ஒரு இடைஞ்சல் வந்துச்சுன்னா அதை விட்டுருவோம். ஆனால் புத்தகங்கள் மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய பொக்கிஷம். டெய்லி ஒரு 10 பக்கமாவது ஏதாவது ஒன்று படிக்கின்றதை நீங்கள் என்னென்ன மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தெலுங்கானா போராட்டத்தை பற்றி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்கானா போராட்டம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தேன். தெலுங்கானா ஆந்திர மாநிலத்தோட ஒரு முக்கியமான பகுதி. தெற்கு ஆசியாவிலேயே அதிகமான மழை பொழியக்கூடிய இடம் விவசாய பகுதி தெலுங்கானா, ராயலசீமா. தமிழ்நாட்டுக்கே பெரிய புயல் மழை வந்தால் கூட திரும்பவும் அங்கே தான் போய் மழை பெய்யும். அவ்வளோ வளமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு 60 ஆண்டு காலமாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி பார்த்தாங்க, தனி நாடு வேணுன்றதுக்காக. 60 ஆண்டு காலம் என்னென்னமோ போராட்டம் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் யோசித்தாங்க. உதாரணமாக என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10 ஆடு மாடை வாங்கி என்னுடைய 10 ஏக்கரில் 9 ஏக்கரில் மேய விட்டுட்டு 1 ஏக்கரில் எனக்கு தேவையான நெல் மற்றும் காய்கறிகளை பயிரிட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் பாட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுவேன். இப்படி 2 வருஷம் பண்ணாங்க எல்லாருமே. தெலுங்கானா, ராயலசீமாவில் உள்ள அந்த விவசாயிகள், அவங்க ஃபுல்லாகவே விவசாய குடிகள் தான். அங்கேருந்து தான் ஆந்திரா ஃபுல்லாக எல்லாமே சாப்பாட்டுக்கு ஆந்திரா தெலுங்கானாவை நம்பி தான். ஸோ இந்த விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தேவையானது அவங்கள விளைய வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் தான் தனி நாடே கொடுத்தாங்க. இதுதான் சுருக்கமான தெலுங்கானா போராட்டத்தினுடைய வரலாறு. இது எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரில.
இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்குது. இலங்கையில் 2 லட்சம் பேரை கொன்று குவிச்சாங்க. அங்கே வந்து சுட்டு கொண்டாங்க. இங்கே வந்து உளவியல் ரீதியாக நம்மளை காலி பண்ணுறாங்க. இந்த உளவியல் ரீதியாக காலி பண்ணும்போது நம்ம வந்து விவசாயத்தை கெட்டியாக பிடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து வாழவே முடியும். இனிமே நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம். நம்மளுடைய சந்ததிகள் இன்னும் வாழணும்னா விவசாயத்தை கையில் எடுக்காமல் ஒன்றுமே செய்ய முடியாது. விவசாயத்தை மீட்டெடுக்கணும். பல ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்குது, கோயில் நிலங்கள் இருக்குது, தனியாருடைய நிலங்கள் இருக்குது. இன்னும் வந்து அந்த விவசாய குடிகள்கிட்ட தான் அதிகமான நிலங்கள் இருக்குது அப்படின்றத ஒருத்தர் ஆய்வு பண்ணி ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட்டாகவே வச்சுருக்கிறார். மிஸ்டர் கிறிஸ்தாஸ் காந்தி ஐஏஎஸ்ன்ற ஒரு ஆய்வு பண்ணி தமிழ்நாட்டில் யாருக்கிட்ட அதிகமான விளைநிலங்கள் இருக்குது, அந்த வேளாளர்கள் யாருன்றதை பதிவு பண்ணி வச்சுருக்கார். இன்னும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் இதை வந்து நம்ம கையில் எடுத்து நம்ம ஜெயிக்கணும். தமிழ்நாட்டில் நம்மாழ்வார் மாதிரியான ஒரு ஆள் வரலைன்னா விவசாயம்ன்றதே அழிஞ்சு போயிருக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்கு மாறியிருக்காங்க. அதுக்கும் காரணமும் மதிப்புமிக்க நம்மாழ்வார் மட்டும்தான். அதுக்கடுத்து நிறைய பேர் வந்தாங்க. ஜெயபிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காரு. அவரும் வேளாண்மை மீட்டெடுக்கிறதுக்கு உண்ட எல்லா வழியும் அவரும் பண்ணுறாரு. இந்த மாதிரியான ஆட்களையெல்லாம் நெல் ஜெயராமன் அப்படின்றவர் அவரையும் இழந்தாச்சு, நம்மாழ்வாரையும் இழந்தாச்சு. அவர் அட்லீஸ்ட் அவருடைய புத்தகங்கள், அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி வேளாண்மையை மீட்டெடுக்கலைன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் வந்து விட்டுரும். தூங்கி எந்திரிச்சோன்னே உங்களுடைய ஞாபகம் வந்து காலையிலையும் சாப்பிடணும், மத்தியானமும் சாப்பிடணும், நைட்டும் சாப்பிடணும். அப்போ வந்து விளை நிலத்தில் ஏதாவது விளைஞ்சால் தானே நம்ம சாப்பிட முடியும். இன்றைக்கி தண்ணி கிடையாது, காலத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது. வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபெயிலியர். ஒரு ஜீரோ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது. இங்கே யாராவது தண்ணி விட்டால் தான் நம்மளுக்கிட்ட மாதிரி அதெல்லாம் பாதாளத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. எல்லாத்துட்டையும் தண்ணியை கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த டேம் கட்டுறது இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத விஷயந்தான். டேமில் தண்ணியை வச்சு எத்தனை நாள் இன்றைக்கி தண்ணி பாய்ச்சுவீங்க? அந்த காலத்தில் விவசாயம் பண்ணிடுறாங்க. மலையிலேருந்து மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வந்து பாயும். அதை வந்து பிறை வடிவில் நீரை தேக்கி அதில் மடைகளை அமைத்து அது மூலமாக விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் மேலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிறை வடிவில் தான் இருக்குது. எல்லா அணைக்கட்டு மற்றும் இந்த நீர்த்தேக்க நிலைகள் எல்லாமே ஆறு, குளம், ஏரி, கம்மாய் இந்த மாதிரி எதுனாலும் அப்படி தான் இருக்கும். கிழக்கு நோக்கி பாய்க்கிறதுனால கிழக்கு பக்கத்தில் தான் அந்த வேளாண்மை குடியிருந்துருக்குறாங்க. வேளாண்மை செஞ்சு இன்றைக்கி அவங்க வேளாண்மை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நீ என்ன தான் மழை பெய்யலைனாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் திரும்பவும் காலையில் எழுந்திரிச்சு காட்டுக்கு போய் ஒரு சுற்றி தான் வருவாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி சோறே சாப்பிட்டுட்ருக்கோம். அவங்கள வந்து நீங்கள் தெய்வம் மாதிரி பார்க்கணும். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யணும். வேளாண்மையை வந்து ரொம்ப கட்டி பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வர்ற தண்ணியை தேக்கி வச்சு, அதாவது மேற்குலேருந்து மலையிலேருந்து கடலை நோக்கி வர்ற தண்ணி வந்து கடலுக்கு போய் சேரவே சேராதான். அந்தளவுக்கு விவசாயம் நடந்திருக்கு. எல்லோரும் தண்ணி பாய்ச்சினது போக கடைசியில் கடலுக்கு போகும்போது மழைக்காலமே முடிஞ்சிடும். கரெக்டாக அந்த ஒரு 3 மாதம் மழைக்காலம் வந்து க்ளீனாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து கோடை காலத்துலேயும் மழை பெஞ்சு அப்பையும் விவசாயம் பண்ணிடுறாங்க. இந்த நீர் வீணாகாமல் இங்கேயே விவசாயம் பண்ணிடுவாங்க. எல்லா தண்ணியும் இங்கேயே யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் எப்படி தண்ணி கடலில் போய் கலக்கும்? இன்றைக்கி டேமில் அடைச்சி வச்சு எத்தனை டிஎம்சின்னு திறந்து விடுறான். அது அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே எல்லாமே காலியாயிருது. ஆடு மாடுகளுக்கு கூட குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. நீங்கள் நல்லா கறி நான்வெஜ் சாப்பிட்றதுனா கூட இனிமேல் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அடிமாடுகளை வெட்டி திங்க வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. காய்கறிகள்லாம் எல்லாமே நஞ்சாக போச்சு. ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே பயன்படுத்தி மிகப்பெரிய அழிவை நோக்கி வேளாண்மை போயிட்டு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேளாண்மைக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணுங்கள். வேளாண்மையை வந்து நீங்கள் எவ்வளோ நிறைய பண வசதின்னு நிறைய வேளாண்மை செய்யக்கூடிய இடங்களை வாங்கி நீங்களும் அட்லீஸ்ட் ஒரு ஏக்கர்லையாவது வேளாண்மை பண்ணுங்கள். அது வந்து வேளாண்மை செய்கிற மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தூங்கும்போதும் எந்திரிக்கும் போது நம்மளுடைய மூளையில் விவசாயம் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் ஓடணும். இனிமேல் தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் வணிகர் நல சங்கத்தினுடைய தலைவர் ராமநாதன். தொடர்ந்து நான் பதிவு பண்ணுறேன் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை. இப்போ தான் பதிவு பண்ணி முடிஞ்சிருக்குது. இனிமேல் தான் வந்து
பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த மாதத்துலேருந்து மிக விரைவாக எங்களுடைய வேலை ஆரம்பமாகிறது தமிழ்நாட்டில். அதனால் எதையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதுதான் என்னுடைய பதிவு. நன்றி, வணக்கம்.